என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஸ்தானத்தை நமக்கு தருகிறார். நாம் அதை இழந்து விடக்கூடாது. ஸ்தானத்தை இழக்க என்ன காரணம், ஸ்தானத்தை இழப்பதென்றால் என்ன என்பதை நம்ம கடந்த ஒரு சில நாட்களாகவே தியானிக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். அந்த வரிசையில் யூதாஸ் தன் ஸ்தானத்தை இழந்தான், அவன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்தான் என்று நேற்று தினத்தில் உங்களோடு சொன்னேன். அதிகாரத்தை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், அவனுடைய அழைப்பை அவன் இழந்தான் என்று நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். இந்த சின்ன தியானத்தில் இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷத்தின் 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவன் இழந்த மற்றொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தம்மை பின்பற்றின 12 சீஷர்களையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் 12 பேரும் 12 சிங்காசனத்திலே வீற்று நீங்கள் 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது தம்மை பின்பற்றின எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்ற 12 சீஷர்களுக்கும் யூதாஸ் உட்பட ஆண்டவர் கொடுத்த வாக்கை பாருங்கள், நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். பிரியமானவர்களே, ஆளுகைத்துவத்தை கொடுத்தார் தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்தஸ்திலே இன்னொன்று ஆளுகைத்துவம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த ஆளுமையை இழந்து விட்டார்கள். பாவம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய அந்த ஆளுமை போய்விடும், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அத்தாரிட்டி போயிடும். அதனால தான் நிறைய நேரங்களில் அவர்கள் அடிமையைப் போல மாறி விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அடிமையாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஆளுமைத்துவத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆளுகின்றவர்கள். மறந்துடாதீங்க, எங்கேயா நான் ஆள்றேன், என்னைய தானே யாரோ ஆள்றாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த உலக வாழ்விலே, இந்த உலகத்திலே இருக்கிற காலங்களிலே இந்த ஆளுகை வேறு. இந்த ஆளுகை வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் அதிபதி இன்றைக்கு நம்மை ஆளலாம். ஆனால் உலக பிரகாரமாய் அந்த ஆளுகை இருந்தாலும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்குள்ளாக அந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவரையும் நம்மை தேவன் ஆளுகை செய்கிறார். அவர்தான் நம்முடைய ராஜா. ஒரு நாள் வரும், நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம், நாம் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறோம். அங்கே 1000 வருட அரசாட்சி என்ற ஒன்று உண்டு. அப்பொழுது ஆளுகையை நாம் பெறுவோம். யாருக்கு இந்த பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாய் வாழுகிறவர்களுக்குத்தான் கர்த்தர் அந்த ஆளுகையை தருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலும் இதை நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அங்க ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அந்த இடத்துல தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார், என் ராஜ்யத்திலே. அப்படின்னா அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது 1000 வருடம் அவர் ஆட்சி செய்யும் பொழுது அவருடையவர்கள் ஆளுகை செய்வார்கள். இதைதான் வேதத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தங்கள் ஆண்டவராக, தங்களை ஆளுகிறவர்களாக ஆண்டவரை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆளுவார்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எத்தனை பாக்கியம்! ஒரு நாள் நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். மறந்துடாதீங்க, அந்த பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யாருக்கு இதை தருவார் பாருங்க. 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இந்த 2 தீமோத்தேயு 2:12 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2:12, அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை தான் யூதாசும் உட்பட 12 பேருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் யூதாஸ் அதை இழந்து போனான். அவன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அவன் அலைந்து திரிந்தான், ஒரு குருவியைப் போல. பிரியமானவர்களே, உங்கள் ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு வேளை பாடு இருக்கிறதுனால, பிரச்சனை வரதுனால, பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு. அதனால் நீங்கள் ஏன் உங்கள் ஸ்தானத்தை இழக்கணும்? உங்கள் ஸ்தானத்தை இழக்காதீங்க. உங்கள் ஸ்தானத்தில் நில்லுங்கள். என்ன நடந்தாலும் சரி, நான் என் ஸ்தானத்தை காத்துக்கொள்வேன் என்று உறுதியோடு கூட நீங்கள் நில்லுங்கள். பணத்துக்காக, உலகத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக உங்கள் ஸ்தானத்தை இழந்து அந்த ஆளுகைத்துவத்தை இழந்துடாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், தெபோரால் சொல்லுகிறாள் அல்லவா, நியாயாதிபதிகள் 5, பராக்கிரமசாலின் மேல் எனக்கு ஆளுகை தந்தார். ஆண்டவர் உங்களையும் அப்படி ஒரு நாள் ஆளுகிறவராக மாற்றுவார். அந்த ஸ்தானத்துக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு அவரை விட்டு விடாமல் உறுதியோடு பற்றி கொண்டு ஓடுவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அற்ப காரியங்களுக்காக எங்கள் ஸ்தானத்தை இழந்து அந்த ஆளுகைத்துவத்தை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது. யூதாசும் உட்பட நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நாள் நீங்கள் ஆளுவீர்கள், நியாயம் தீர்ப்பீர்கள் என்றெல்லாம் வாக்கு கொடுத்தீர். ஆனால் அவன் அதை இழந்து விட்டானே. நாங்கள் அப்படி இழந்து விடாதபடி ஆண்டவரே, உம்மோடு இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் ஆண்டவரே, பாடுகளை நாங்கள் சகிக்கிறவர்களாக, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து ஆண்டவரே, ஒரு நாள் உம்மோடு கூட நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றப் போகிறீர். அந்த அனுபவத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த கிருபையை இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க, அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.